மதிவாணன் கிட்ட வந்துடுறேன். மதிவாணன், நீங்க அங்க ஒரு விரலை காட்டுறீங்க, உங்க பக்கம் 3 விரல் திரும்புது, பிரச்சனையே அங்க தானே. இதெல்லாம் நடந்திருக்குப்பா, முன்கூட்டியே நடந்திருக்கு. பலது மைனாரிட்டியாக திமுக ஆண்ட காலத்திலேயே 2 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து, அதிமுகல இருந்து மதிமுகல இருந்து வந்தவர்களையே வரவேற்றிருக்கோம். அன்னைக்கு வந்தா நமக்கு ரத்தம், இன்னைக்கு வந்தா சட்னியான்றது தான் அவருடைய வாதமா இருக்கு. இல்லை, இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இருக்க இந்த கட்டத்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நடிகராக இருந்து முதலமைச்சராக இருக்கிற மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து என்ன பேசினார், தேர்தல் பிரச்சாரத்தில் போனதே 10 மாவட்டமா 20 தொகுதியான்னு தெரியல, அதில் எங்கே போய் பேசுனதில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாருன்னா, தீய சக்தி தூய சக்தின்னு தன்னை தானே உலக உத்தமர் மாதிரி பிரதிபலித்தார், சொன்னார். அப்படியே பிரச்சாரத்துக்கு மேடைக்கு மேடை அப்படியே பொங்கி பேசினார். எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார் இல்லை, அதை அங்கேருந்து தான் நாங்கள் எடுத்தோம், நாங்களாக பேசலை. அந்த வார்த்தையை பேசினதோட அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பிரச்சாரமே எப்படி பண்ணீங்க, ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, குழந்தைங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டின்னு வந்து விட்டீங்க, எல்லாத்தையுமே தப்பாக எடுத்துன்னு ஆட்சியை பிடிச்சிங்க. 108 சீட்டு மக்கள் கொடுத்துருக்கிற மேண்டேட்டு, நம்ம எல்லாத்தையுமே ஐயா இதுதான் காரணம் இவ்வளோதான் அப்படின்னு ஒதுக்கிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சிட முடியுமா மதிவாணன்? இல்லை, நீங்கள் நான் தான் சொல்லலை, இப்போ பேசும்போது என்ன தெளிவாக தானே சொன்னேன், நடிகராக இருந்து முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் தானே சொன்னேன். அப்புறம் என்ன அதில் உங்களுக்கு என்ன டவுட் வந்துடுச்சு? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிற்கிறாரு. ரைட், நம்ம அடுத்து வந்து புரியல, சொல்லுங்க, தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சார், அவரோட பிரச்சார முறையை தான் நாங்கள் சுட்டி காட்டணும். ஒன்று. ரெண்டாவது சகோதரர் என்ன சொன்னார், அன்னைக்கு செய்யலையா இன்னைக்கு செஞ்சீங்களான்னு பேசுகிறாரு. அன்னைக்கு திமுக கூட்டணி 163 சீட்டில் ஜெயிச்சாங்க, சரிங்களா? அன்னைக்கு காங்கிரஸ் 34, பாமக 18, கம்யூனிஸ்ட் 9, இன்னொரு கம்யூனிஸ்ட் 6, மொத்தம் 163 சீட்டு. 163 சீட்டோடு இருந்த எங்கள் கூட்டணி ஆட்சி ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட்டணியோடு சேர்த்து நடிகராக இருந்த இன்னைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் கிட்ட எத்தனை இருக்கு சார்? சாப்பாடு இருந்து விரதம் தான் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். சாப்பாடு இல்லாம இருந்தா அதுக்கு பேர் பட்டினி. மைனாரிட்டி கவர்மெண்ட் 86 சீட்டு. என்ன சொல்றேன், கூட்டணியோட சேர்ந்து தேர்தலை நாங்க சந்திச்சது, தேர்தலுக்கு அப்புறம் நாங்க கூட்டணி போடல, தேர்தலுக்கு முன்னாடி போட்ட கூட்டணி, அந்த கூட்டணியில 163 சீட்டு. தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு பேசுங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்னைக்கு குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம் அதுக்கு பேரு சொல்லுங்க தயவு செஞ்சு. முறைப்படி அதிமுகவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யார் பொதுச் செயலாளர்? முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா பாத்தீங்கன்னு சொன்னீங்க. ஒரே நிமிஷம் நந்தகுமார், ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நந்தகுமார், இல்ல இப்ப எங்கேயாவது அதிகமா சீட்டு வச்சிருக்கிறீங்க, எப்படி வேணா செய்யலாம், கம்மியா சீட்டு வச்சிருக்கிறீங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லுதா? நீங்க தனிப்பட்ட கட்சியா ஜெயிச்ச எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப நீங்க கூட்டணி எல்லாம் இங்க ஏன் சேர்த்துறீங்க? அப்ப நம்ம சொல்றதே இன்னைக்கு திமுக அன்னைக்கு பண்ணனது தவறு இல்லைன்னாலும் இப்ப இன்னைக்கு நீங்க இதை தவறுங்கிறனாலதான் அதை நீங்க செஞ்சீங்களேன்னு கேக்குறோம். நம்ம திமுகவை தப்புன்னு சொல்லல, அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். அரசியல் சாசன நந்தகுமார் பேசியாச்சா? பதில் சொல்லட்டுமா? இல்ல நந்தகுமார், ரொம்ப சந்தோஷம். இதுல எங்க இருந்து குற்றம் வந்ததுன்னு சொன்னார் கேக்குறாருல்ல, குற்றத்தை நாங்க சொல்லல, நீங்க செஞ்சிருக்க. அரசியலமைப்பு சட்டத்துல குதிரை பேரம் தப்புன்னு சொல்லியிருக்கு. எங்க அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்குன்னு கேக்குறீங்க? போற போக்குல எப்படி ஒரே ராஜ்யத்துல நான் என்ன பேசுறேன் வர, அதுக்குதான் நான் தெளிவா சொன்னேன் நந்தகுமார். கூட்டணியோட 163 சீட்டு தேர்தலுக்கு முன்னாடியே. ஒரு நிமிஷம் கேளுங்க முதல்ல. பாருங்க, நீங்க பேசும்போது எவ்வளவு நந்தகுமார், உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க தாவேகாக்கு முட்டு கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கருத்து சரியா, உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. இருங்க, நீங்க பேசுறது அமைதியா இருந்தல்ல. நாங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி, அந்த கூட்டணி. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி உங்களை யாரும் நம்பி வரல. நீங்க அதிகாரத்துக்காக அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க போய் நான் கேட்கறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? எல்லா கட்சி தலைவரையும் பார்த்தேன் நான். உலகத்திலே எனக்கு தான் பெரிய மாண்பு இருக்குன்னு ஒரு பில்டப் குத்திங்கல்ல. ஏன் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல? ஏன் சிவி சண்முக அணி போய் பார்த்தீங்க? அப்ப வேணும்னு தான் நீங்க அந்த அணி அந்த கட்சியை உடைச்சிங்க ரெண்டா. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதுக்கு பின்னாடி நான் ஒரு கேள்வி வச்சிடுறேன். ஆனா இன்னைக்கு பதவி விலகிய அந்த 3 எம்எல்ஏக்களும் 4வது எம்எல்ஏ சொல்லக்கூடிய முதல் வாதம் என்ன அப்படின்னா,
ஒரு கொள்கையற்ற கூட்டணிக்கு முயற்சி நடந்தது, திமுக அந்த முயற்சி எடுத்து அதிமுக எடுத்தது அப்படின்னா இந்த பிளவுக்கு அதிமுக நடக்கக்கூடிய இந்த பிளவுக்கு ஒரு விதத்தில் திமுக காரணம்னு அவங்க சொல்றாங்க. அந்த நபர்கள் சொல்றாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு ரிசைன் பண்ண வேண்டியதானே. எத்தனை நாள் நான் பேரம் பேசியிருந்தீங்களா? இது என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஏதோ ஒரு நைட்டு நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல, யாரோ ஒருத்தர் பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தான் அவ்வளோ ரோஷம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அன்னைக்கு நைட்டு ரிசைன் பண்ணுங்க. யார் உங்களை தடுத்தா? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் நடிகராக இருந்து முதலமைச்சராக இருக்கிற சி ஜோசப் விஜய்க்கு ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது எங்க விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? அப்பட்டமா தெரியுது இந்த விஷயம். நீங்க சட்டமன்றத்துக்கு வரீங்க, சட்டமன்றத்தில் ராஜினாமா பண்றீங்க, நீங்க நேராக போயிட்டு கட்சியில் இணைவீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்குறேன் சார், முதலமைச்சராக இருக்கிறவர் தானே அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரோ தலைவராக இருக்காரு. நடிகராக இருந்த ஜோசப் விஜய், மாற்று கருத்து இல்லைல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஏன் யாரையும் சந்திக்க மாட்டாரு? அவரு மக்களை சந்திக்க மாட்டீங்க, பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டீங்க. உங்க கட்சி தானே அணி மாறி இருக்காங்க, ரிசைன் பண்ணிட்டு உங்களை கட்சியில் தானே இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சியில் குறைந்தபட்சம் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க சார் ஏன் சந்திக்கல? நீங்க அவருடைய ப்ரெரோகேட்டிவ் என்னென்ன இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கற. நாம என்ன சொன்னோம், இன்னைக்கு சிபிஎம் உடைய சண்முகம் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சிபிஎம் சண்முகம் ஒரு விஷயம் பேசுறாரு சார். அன்று ஸ்டாலின் பேசியது வேறு, இன்று பேசியது வேறு. அன்னைக்கு எங்ககிட்ட மே 4ஆம் தேதி சொன்னது, சரி புதுசாக ஒரு ஆட்சிக்கு வராங்க, 6 மாதம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே எங்கள் போராட்டங்கள் எல்லாமே ரெகுலராக செய்யக்கூடியது 14 நாள் தள்ளி வச்சுருக்கோம். உடனடியாக குற்றச்சாட்டு கிரிட்டிசிசம்னு ஒரு ரோப்பு கொடுக்காம செய்வது என்பதே ஆச்சரியமாக இருக்குன்னு உங்கள் கூட கூட்டணியில் தான் இருக்கும், ஆதரவு இங்கே கொடுக்குறோன்னு சொல்கிற சிபிஎம்மே சொல்லுது. சார் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கட்சி ஒன்று பேசுவாங்க சார், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்ன எங்கள் கட்சியோட கொள்கை நான் கேட்குறது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, முதலமைச்சராக இப்போ இருக்கிற நடிகராக இந்த விஜய் இருக்காரு, நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க படம் ரிலீஸ் ஆகலைங்க, அதாவது ஜனநாயகம் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. ரிலீஸ் ஆயிடுச்ச படம். இன்றைக்கு முதல்வர் ஒரு கட்சியின் தலைவர் 2 வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பிச்சாரு. நடிகரா இருந்து முதலமைச்சரா இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு அதோட நிறுத்திட்டாருன்னா நான் கூட ஒன்றும் நிறுத்திடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன இருக்கு அதுல, அவர் முதலமைச்சர்னு சொல்றதுனால? அதனால இல்ல, ஆனா ஒரு செயல்பாடு வந்து மக்களுக்காக இருக்கணுமா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல இன்னும். இதற்கு திமுகவும் ஒரு காரணம், இந்த பிளவுக்கு அதிமுக. அதுதாங்க சொல்ல வர. நீங்க அதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போனா, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு வேளை அது நடந்திருந்தது அப்படி அவர் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா யார் பேசுனாங்கன்னு சேர்த்து சொல்லுங்க. போற போல பொதுவா பேசிட்டு போனா அதெல்லாம் எப்படிங்க பதில் சொல்ல முடியுங்க? கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களும் சொல்லிருக்காங்க, விசிகா திருமாவளவன் பேச்சு இருந்ததுன்றாரு. பேசுனாங்க யார் பேசுனாங்கன்னு சொல்லுங்க. ரைட். அப்ப நீங்க போற போதுல குற்ற சுமத்தணும்னு முடிவு பண்ணி பேசுறீங்களே தவிர அதுக்கு பின்னாடி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ரைட். நீங்க மேடை இன்னைக்கு உங்க கூட்டணி புதுசா போயிருக்கீங்க, உங்க கூட்டணி தலைவரை நீங்க திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எதுவாவது பேசுவீங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. ரைட். ஸோ எங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற நடிகரா இருந்த ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கும் நான் தெளிவா சொல்றேன், மக்களை சந்திக்க மாட்டாரு, அதிகாரிகளை சந்திப்பாரா என்னன்னு தெரியல, பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு, வேற கட்சியில இருந்து வந்தாலும் அவங்களே நீங்க சொன்னதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன். இதே நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் திமுக செய்தது, திமுக அரசு முன்னாடி செய்தது. ஆனா மக்கள் இன்னைக்கு 108 சீட் இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்கறத நம்ம பாக்குறோம். ரைட். நான் மணிகண்டன் போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்க போனா 108 சீட் முடிஞ்சிருச்சு. நீங்க யூ மேட் யுவர் பாயிண்ட். நான் மணி பெரும் கட்சியா தான் கொடுத்திருக்காங்களே தவிர மக்கள் வந்து அவரை வந்து ஆட்சி அமைக்கணும்ன்ற இடத்துல வந்து கொடுக்கல. அதை வச்சு புரிஞ்சா நல்லா இருக்கும். நம்ம 2006 இதே பொருந்தும் நம்ம நம்பலாம். ரைட். அதுதான் தெளிவா சொல்ற. கூட்டணியோட 160 மணிகண்டன் ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல, நான் பொறுப்பாக முடியாது. அது அரசியல் குற்றச்சாட்டு சார். இது ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது தேவையற்ற குற்றச்சாட்டு. அவங்க ரிசைன் பண்றாங்க, அவங்க வாலண்டியர் ரிசைன் பண்றாங்க, திருப்பி வராங்க. ஒருவேளை அவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் கிட்ட போறாங்க, ரெஃபரண்டம் மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க இதுல இந்த குதிரை பேரம், கீழ்த்தர அரசியல், துயர சக்தி சொல்வதெல்லாமே அரசியல் தான். இதுல அரசியல் குற்றச்சாட்டுகள் தான்றார் நந்தகுமார். மணிகண்டனை மாதிரி ஒரு மட்டமான ஆளை வச்சு ஷோ பண்ணீங்கன்னா இதுதான் தெரியும். எங்க முதல்ல ஒரு விஷயம் நான் பேசுறேன் இருங்க. எங்க போறாரு இல்ல, அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, பச்சவந்தி மாதிரி வந்து நேரத்துக்கு நேரம் பேசுறது, இதே மணிகண்டன் பேசுறத இதே ஷோல பல இடத்துல பார்த்துருக்கோம். இதே எடப்பாடிக்கு எப்படி முட்டு குத்தாரு, தினகரனுக்கு எப்படி எதிர்த்து பேசினாருன்ட்டு. இன்னைக்கு தனக்கு தேவைன்னா எப்படி வேணா பேசுவாரு, இந்த நேரம் இப்படி பேசுவாரு, அடுத்த நேரம் மாற்றி பேசுவாரு. அதெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷங்க இருங்க. முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றி பேசுறதுக்கு
மணிகண்டனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? Right. 50 வருஷம் உழைப்பு இருக்கு. நேற்று காலையில் சினிமா புகழ வச்சுக்கின்னு முதலமைச்சர் ஆகணும்னு வந்தவங்க நாங்கள் இல்லை. ரைட்டு. சரிங்களா? மக்கள் களப்பணி ஆட்டிட்டு தான் வந்திருக்குமே தவிர உங்களை மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ராஸ்ட்டு போஸ்டிங் வாங்கி வந்த ஆளுங்க இல்லை. முதல்ல அதை உணர்ந்து பேசணும். யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு. வெற்றி தோல்வியை பற்றி பேசணும்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. குதிரை பேரத்தை வச்சு தான் நீங்கள் இந்த ஆட்சியை இப்போ வரைக்கும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்து அதிமுகவை உடைச்சி அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு இன்னைக்கு ஆட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்கிறது தான் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து கோவாவில் செய்யும்போது, ராஜஸ்தானில் செய்யும்போது, மத்திய பிரதேசில் செய்யும்போது இதெல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லைன்னு அவங்க சொல்ல தயாராக இருந்தாங்கன்னா இதையே ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லைன்னு சொல்லுங்கள். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாதுன்னு கருத்து. நீங்கள் அவங்கன்னு சொல்கிறது யார? யாராக இருந்தாலும் மணிகண்டன் பேசினார் இல்லை, நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார்ல, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இது பொருந்தும். இவங்க அவங்கன்னு இல்லை. நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சுருக்கமா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பார்க்கணும். நேற்று ஒரு 3 பேர், இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு 2 பேருன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையில் திசை திருப்பத்துக்காக இந்த தினம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறீங்க? விஜய் பதவி ஏற்றதுலேருந்து தினம் வந்து வெட்டி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துன்னு இருக்கீங்க. இங்க சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. இங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்குது. பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஜிகினா வேலையை செஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக நீங்க செய்யற வேலை தான் இல்ல எம்எல்ஏக்களை உடைச்சு கட்சியை உடைச்சு அவங்க ராஜினாமா பண்ணி தேவையில்லாத பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருக்கீங்க.